சார் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறா சார், நீங்கள் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படின்னாரு ஒருத்தர். என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா சோஷியல் மீடியாவை திறந்தாலே எப்போ பார்த்தாலும் அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க, இவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, இவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைனே வந்துக்கிட்டே இருக்கா. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாத்தையும் வச்சு நம்பிடுறாங்க. ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் அது பார்க்குறாங்க. 1000ல் 4-5 மிஸ் ஆகுது. அந்த 4-5 இதுவும் கொஞ்சம் பெருசாக காட்டுறதுனால நம்ம மைண்டில் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஒத்துக்குது. 1000ல் 995 நல்லா இருக்குல்ல, அதை பற்றி யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கிறத போட்டால் எவனும் பார்க்கறதுக்கு இங்கே இல்லை. எல்லா டிவி சேனல் எல்லாம் எடுத்து பாருங்களேன், பிரச்சனைகளை காட்டினா மட்டும்தான் அது பெருசாக சக்ஸஸ் ஆகுது. சந்தோஷமான விஷயங்கள், ஆனந்தமான விஷயங்களை காட்டுங்களேன், அந்த படம் ஓடவே ஓடாது. ஏன்னா மைண்டுக்கு இந்த மசாலா தேவை. இந்த நெகட்டிவான விஷயங்களை மைண்டு ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குமா. ஸோ ஒரு காரணம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியாவில் காட்டுற ஒரு விஷயம். ரெண்டாவது அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் போயிடுமோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய ஃப்ரீடம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். இது ஐ திங்க் இந்த யங் ஜெனரேஷனில் அந்த ஃப்ரீடம்ன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்மளும் பார்க்குறோம் இல்லையா, நமக்கும் அது தேவைப்படுது இல்லையா.